இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு மசோதா, ஒன்றிய அரசு கொண்டு வந்த மசோதா வந்து இது என்னன்னா, ஒன்றிய அரசோட இசைவு இல்லாமல், அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த மாநிலமோ கனிமங்கள் குறித்த எந்த ஒரு வரிகளை விதிக்கிறதோ, இல்லாட்டி கனிமங்களை தாங்கும் நிலங்கள் அது மேலே எந்த வரியை விதிக்க முடியாத ஒரு மசோதா தான் இந்த மசோதா. அடுத்த அவங்க உடனே வந்து அடுத்த நாடாளுமன்றத்தில் மக்களவையிலையும் சரி மாநிலவையும் சரி 2 சபையிலையும் இந்த இதை நிறைவேற்றிட்டாங்க. இது சம்மந்தமாக நான் அங்கே மக்களவையில் பொறுத்த வரைக்கும் சபாநாயகர்கிட்ட வந்து இதில் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 19 ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் கிளாஸ் அதான் சொல்லுது, மாநில அரசுகள் இது அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் சம்பந்தமாக வரிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய இசைவு ஒத்துழைப்பு அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் இந்த வரிகளை விதிக்க முடியாதுங்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 19 இருக்குது. இது கண்டிப்பாக இந்த கிளாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகருக்கு நான் ஒரு இது அனுப்பிச்சிருந்தேன். நான் அதை அவர் வந்து அதை அமைச்சிருந்தாரு. என்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக வந்து சபாநாயகர் கொடுத்திருந்தாங்க. இருந்த போதிலும் பொறுத்த வரைக்கும் எந்தவித விவாதம் இல்லாமல் 2 சபையில் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் வந்து நான் நம்முடைய தமிழ்நாடை சார்ந்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக சொல்லியிருந்தனால முக்கியமான ஒரு திருத்த மசோதாங்க. இது நம்ம எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். இருந்தாலுமே அங்கே நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவங்க திரும்பி பெறணும், ஒன்றிய அரசு திரும்பி பெறணும். அதுக்கு வந்து தமிழக அரசு குறிப்பாக எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவங்க ஒப்புதலுக்கு இல்லை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி மசோதா வந்து இப்போ அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக சட்ட ரீதியான இதுக்குண்டான முன்னெடுப்பில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு மரிய செல்வன் அவர்கள்ட்டையும் நேரில் சந்தித்து நான் சொல்லியிருந்தேன். அவரும் இதை சொன்னார். அவர் சொல்லும் பொழுது சென்ற ஆண்டு 2025-26 பொறுத்து கிட்டத்தட்ட 4000 கோடி. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் பட்ஜெட்டில் பொறுத்த கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 11,000 கோடி நாங்கள் இந்த கனிமங்கள் மூலிமா கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் சம்பந்தமான வரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 11,000 கோடி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஆமாம் நான் சொல்லியிருந்தேன். நான் படிச்சிருந்து சொன்னேன். இதன் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுடைய மொத்த கடன், தமிழ்நாடு அரசுடைய கடன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 11 லட்சம் கோடி. அதில் வந்து நம்முடைய ஃபிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறைங்கிறது கிட்டத்தட்ட 1,22,000 கோடி ஏறத்தாழ. ஏற்கனவே கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது. ஜிஎஸ்டி 2017 அறிமுகப்படுத்துறதுக்கப்புறம் இப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது இது போன்ற கனிமங்கள் இது போன்ற இதில் தான் ஒரு 3-4 இதில் தான் நமக்கு நிதி தமிழ்நாடு அரசாங்கங்கள் மாநில அரசாங்கம் நிதியே கிடைக்குது. இதில் வந்து அவங்க கை வைக்கும்போது மொத்தத்திலையும் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்தவித நிதி ஆதாரமும் இல்லாமல் ஒன்றிய அரசு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். பல இதை அன்றைக்கி செய்ய முடியாததுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கடன் இருக்குது. நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட 1,22,000 கோடி இருக்கு. இந்த சமயத்தில் இது போன்ற நிதிகள் பெறக்கூடிய இதையும் அவங்க ஒன்றிய அரசு இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அப்போ எதையுமே நம்ம செய்ய முடியாது. நீங்கள் சொல்லிட்டு அதனால நம்ம எதிர்க்கிறோம். நம்ம கனிமவளத்துறையில் நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையை ஒரு சில இடங்கள்ல நேரடியாக போய் ஆய்வு பண்ணி மிகப்பெரிய அளவில் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. அப்போ இன்னொரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க. இது உண்மையும் கூட. இதே போல பல மாநிலங்கள் இருக்குது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எங்களுடைய ஒப்புதலோடு இதை வந்து ஃபிக்ஸட் பண்ணால் நல்ல விஷயம் தானே சார்? இது இல்லை மாநில போன ஆட்சியில் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பல மாநிலங்களில் கனிமங்களில் ஊழல் நடந்தது. பாஜக மாநிலங்களில் நடந்தது. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம அரசாங்கம் வந்திருக்கு, தமிழக அரசாங்கம், குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் அமைச்சிருக்கு. அவங்க லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 4,400 கோடி இந்த கனிமங்கள் மூலிமா நாங்கள் நிதி எங்களுக்கு வந்தது. இந்த வருஷம் நாங்கள் அது 11,000 கோடி நினச்சி நாங்கள் வசூல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட அதாவது தவறுகள் நடந்திருக்கு. நடக்க போய் தான் அந்த 4,400 11,000 கோடியே கூடுது. இப்போ அப்படி கூடுற பட்சத்தில் வந்து அந்த 11,000 கோடியும் நாளைக்கு கூடலாம். நாளைக்கு எதிர்காலத்தில் 2 வருஷம் 3 வருஷம் இனியும் தீவிரமாக இது பண்ணும்போது அது 20,000 கோடி ஆகலாம், 30,000 கோடி ஆகலாம். அப்படிப்பட்ட இது பொறுத்து நாளைக்கு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்கு போகும்போது மாநில அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாக்கும். பல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறது நம்முடைய கவலை. முழுக்க இது வரைக்கும்னா முழுக்க மாநில அரசுகள் தான் அப்படி கட்டுப்பாட்டில் தான் கனிமங்களை தாங்கும் நிலங்கள் உண்டான வரி, அது டாக்ஸாக இருக்கலாம், லெவிஸாக இருக்கலாம், சர்சார்ஜாக இருக்கலாம், எது முழுமையாக வந்து மாநில அரசு கட்டுப்பாடு. அதுக்கு முன்னாடி வந்து அது சில மைனிங் கம்பெனிஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதாவது இவ்வளோ ஜாஸ்தியாக நீங்கள் வசூலிக்கிறீங்க, இவ்வளோ நாங்கள் கொடுக்க முடியாது, பல சர்ச்சைகள் இருந்தது. அவங்க அந்த வரியை கட்டாமல் இருந்திருக்கிறாங்க. அதான் அந்த அதிகாரி சொல்கிறார், கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து அவங்க கட்டாமல் இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்புனால நாளைக்கு அது கட்டம்டா போகலாம் செய்யலாம். அதான் அவசரமாக இந்த நிதியை கொண்டு வர மாதிரி சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு.